செய்தியை பார்க்கிறோம். திமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் காங்கிரசுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுக சட்டமன்ற குழு தலைவர் தேர்வு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் அண்ணா அறிவாலயத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் திமுக எம்எல்ஏக்கள் காங்கிரசுக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் அங்கம் வகித்த காங்கிரஸ் தாவேக ஆதரவு கோரிய நிலையில் திமுகவுடனான கூட்டணியை முறித்துக் கொண்டு தாவேகவிற்கு ஆதரவளித்தது. இந்த நிலையில் திமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் அந்த நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், இப்போ கண்டனம் காங்கிரசுக்காக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. வேற என்னென்ன விஷயங்கள் விவாதிக்கப்படுகிறது? விவரம். திமுக சட்டமன்ற உறுப்பினருடைய கூட்டத்தில் 4 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து திமுகவிற்கு கூட்டணிக்கு வாக்களித்த தமிழ்நாட்டு மக்கள் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக தொடர்ந்து பிரச்சாரம் செய்து தேர்தல் பணியாற்றிய திமுக தலைவருக்கும் நன்றி தெரிவித்து தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக 3வது தீர்மானம் ஒரு முக்கியமான தீர்மானமாக இருக்கிறது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாத வகையில முடிவுகள் வந்துள்ளது. இது நெருக்கடியான சிக்கலான காலகட்டம் என்றும் இன்னொரு தேர்தலுக்கு தமிழ்நாடு தயாராக இல்லாத நிலையில தமிழ்நாட்டில் நிலையான ஆட்சி அமைய வேண்டும் என்பதே நமது முதன்மை நோக்கம். அதே வேளையில திராவிட இயக்கத்தின் கொள்கைகளுக்கு ஊறு விளைவிக்கும் மதவாத சக்திகளுக்கு இடமளிக்க கூடாது என்பது உள்ளிட்டவற்றையும் பரிசீலித்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். கடந்த 5 ஆண்டு காலத்துல திமுக அரசு செயல்படுத்திய திட்டங்கள் அப்படியே தொய்வின்றி தொடர்ந்தால்தான் தமிழ்நாடு அதே வேகத்தில் வளர்ச்சியை தக்க வைக்க முடியும் என்பது நமது விருப்பம் என்றும் இத்தகைய சூழலில் உருவாகும் அரசியல் நிர்வாக நிலைமைகளை ஆராய்ந்து அவசர முடிவுகளை உடனடியாக எடுக்கும் அதிகாரத்தை திமுக தலைவருக்கு வழங்குவது என இந்த கூட்டத்தில் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நெருக்கடியான காலகட்டத்தில் எந்த மாதிரியான முடிவை எடுத்தாலும் அந்த முடிவு திமுக தலைவருடைய அதிகாரத்துக்கு செல்லும் என்ற அடிப்படையில சட்டமன்ற உறுப்பினர்கள் தீர்மானமாக அதை நிறைவேற்றிருக்கிறார்கள். அதே போல 4வது தீர்மானம் காங்கிரஸ் கட்சிக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருந்து விலகுவதாக காங்கிரஸ் கட்சி எடுத்த நிலைப்பாடு கடும் கண்டனத்துக்குரியது என்றும் காங்கிரஸ் கட்சி தனது பழைய குணத்தை மாற்றிக்கொள்ளவில்லை என்பதை இது காட்டுகிறது என்றும் குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு மாநிலங்களவை இடத்தையும் 28 சட்டமன்ற தொகுதியையும் திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சி பெற்றது. கூட்டணி கட்சி தொண்டர்களின் உழைப்பால் பெற்ற வெற்றியை பணயம் வைத்து மாற்று அணிக்கு 3 நாட்களுக்குள் காங்கிரஸ் கட்சி மாறியது. கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போதே கூட்டணிக்கு எதிரான கருத்தை அக்கட்சியினர் சொன்னதை காங்கிரஸ் கட்சி தடுக்கவும் இல்லை, கண்டிக்கவும் இல்லை என்றும் இந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில காங்கிரஸ் கூட்டணியில திமுக இடம்பெற்றது. திமுகவிற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர்கள் போட்டியிட கொடுமையும் நடந்தது. அதை விட கொடுமை இல்லை என்றால் அப்படி போட்டியிட்ட வேட்பாளர்கள் அதன் தலைவரை சந்தித்து வாழ்த்து பெற்ற காட்சியும் நடந்தது. அதாவது தேர்தலுக்கு பிறகு தேர்தல் நடக்கும் போதே உண்மையாக நடந்து கொள்ளாத கட்சி தான் காங்கிரஸ் கட்சி என்றும் அதையெல்லாம் பொறுத்து கொண்டு பெருந்தன்மையோடும் பொறுப்போடும் நடந்து கொண்ட திமுக தலைவர் நேரில் வந்து வெற்றி பெற்றதற்கு ஒரு நன்றி கூட தெரிவிக்காத முதுகில் குத்தி மாபெரும் துரோகத்தை செய்துள்ளது காங்கிரஸ் கட்சி என்றும் பாஜக பல மாநிலங்களில் எதை செய்கிறதோ அதையே காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் நமக்கு செய்துள்ளது. தோழமை சக்தியின் காலை வாரி நட்பு சக்திகளுக்கு துரோகம் செய்த காங்கிரஸ் கட்சியின் திடீர் மாற்றத்தை இக்கூட்டம் வன்மையாக கண்டிக்கிறது என்று ஒரு முக்கியமான தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க. 4 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஒரு தீர்மானமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்தும், 2வது தீர்மானமாக தேர்தல் பணியாற்றிய திமுக தலைவருக்கு நன்றி தெரிவித்தும், 3வது தீர்மானம் முக்கியமான தீர்மானம் தற்போது இருக்கக்கூடிய அரசியல் நெருக்கடியான காலகட்டத்தில் கூட்டணி நிலைப்பாடு உள்ளிட்ட எந்த முடிவு எடுத்தாலும் திமுக தலைவருக்கு அதிகாரம் அளித்தும் கூட்டணியை விட்டு வெளியேறிய காங்கிரஸ் கட்சிக்கு கண்டனம் தெரிவித்து 4வது தீர்மானம் என 4 முக்கியமான தீர்மானங்களை இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் நிறைவேற்றிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் அடுத்த கட்டமாக சட்டமன்ற குழு தலைவர் உள்ளிட்ட தேர்வுகள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல அரசியல் நிலைப்பாடு தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழலை கருத்தில் கொண்டு அரசியல் நிலைப்பாடு எவ்வாறு எடுப்பது என்பது குறித்து ஒரு முக்கியமான ஆலோசனை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி கோகுல், இது குறித்த விவரங்களுக்காக.